ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். சங்கம யுகத்தில் நாம் 21 ஜென்மத்திற்கான பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய அதாவது எழுதுகோல் நம் கையில் தான் இருக்கின்றது. பாக்கியத்தை நாம் எப்படி விரும்புகின்றோமோ அப்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். பாபா நமக்கு மிக ஆழமாக கர்மத்தினுடைய விளைவை பற்றியும் புரிய வைத்திருக்கிறார். நாம் தன்னுடைய லௌகிக்க காரியத்திற்காக சிறிது வருமானம் செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் தினமும் உழைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கான முயற்சி செய்கின்றோம். ஆனால் சங்கம யுகத்தில் 21 ஜென்மத்திற்கான சர்வசிரேஷ்ட பாக்கியத்தினை உருவாக்குவதற்கு 1 மணி நேரம் மட்டும் போதுமானதா என்ன? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறாக இருக்கின்றது. 21 ஜென்மத்திற்கு நாம் எந்த ஒரு வருமானம் செய்வதற்கான அவசியமும் இருக்காது. பிராப்தியே பிராப்தியானது நிறைந்திருக்கும் என்றால் இந்த வருமானத்தை நாம் செய்வதற்கு முழுமையாக ஈடுபட்டிருக்க வேண்டும். கர்மத்தினுடைய ஆழமான விளைவை பற்றி பாபா கூறியுள்ளார். நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்கக்கூடியவர்கள் மிக நீண்ட கால ராஜபாகியத்தை அடைவார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயமாகும். சங்கம யுகத்தினுடைய மகத்துவத்தினை அறிந்து கொள்ள வேண்டும். கலியுக மனிதர்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுப்பது தனிப்பட்ட விஷயமாகும். அவர்களும் நேரத்திற்கு மதிப்பு கொடுக்கின்றார்கள். ஆனால் நாம் அனைவருக்கும் நேரம் என்பது விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷமாகும். ஒவ்வொரு நொடியிலும் நாம் மிக உயர்ந்த வருமானத்தினை உருவாக்கி கொள்ள முடியும். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். என்னவென்றால், யார் தன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்தி யோகயுக்த நிலையில் ஞான சிந்தனையில் நேரத்தை செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அனைத்தை விட மிக உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும். நீண்ட கால ராஜ்யம், அதாவது 21 ஜென்மத்திற்கு அவர்களுடைய தலை மீது கிரீடம் வந்துவிடும். மற்றொரு ஆழமான ரகசியம் என்னவென்றால், யாருடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபாவுடைய நினைவு இருக்கின்றது, ஒவ்வொரு சுவாசத்திலும் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய சுவாசம் ஒருபோதும் நின்று விடாது. 4 யுகங்களிலும் அவர்களுக்கு நிலையான சுவாசத்திற்கான கேரண்டியானது கிடைத்துவிடும். சதா ஆரோக்கியமாக இருப்பார்கள். தன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்தையும் முழுமையாக வெற்றியடை செய்வதே புத்திசாலித்தனமாகும். ஞானமானது மிகவும் மதிப்பு வாய்ந்த கஜானா. இந்த கஜானாவையும் வெற்றியடை செய்யக்கூடியவர்கள், அதாவது ஞானத்தை அடைந்தவர்கள் அனைவருக்கும் ஞானத்தை கொடுப்பார்கள். ஞானத்திற்கு மதிப்பு கொடுத்து ஞானம் என்ற செல்வத்தை அனைவருக்கும் பங்கிட்டு ஞான பாயிண்ட்ஸ் மூலம் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸை கொடுத்து ஞானத்தின் மூலம் மற்றவர்களுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்கான வழியை கொடுப்பதின் மூலம் இப்படி ஞானத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எந்த ஜென்மத்திலும் புத்தியில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ராஜாவாக இருப்பார்கள். மந்திரிகளுடைய அவசியம் இருக்காது. சுயம் தானே நல்ல புத்திசாலியாக இருப்பார்கள். யார் தன்னுடைய ஸ்தூலமான செல்வத்தை, பணத்தை பயனுள்ளதாக ஆக்குகின்றார்களோ அவர்கள் செல்வ செழிப்பினால் நிறைந்திருப்பார்கள். யார் தன்னுடைய செல்வத்தை சாப்பிடுவது, அருந்துவதில், வீணாக்குவதில், உலகாயுத பகட்டில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு செல்வம் அடைவதற்கு ஏங்க வேண்டிய நிலை ஏற்படும். சத்யுகா திரேதா யுகத்தில் அளவற்ற செல்வம் நிறைந்திருந்தாலும் அவர்களிடம் மிக குறைவாகவே செல்வம் இருக்கும். வாருங்கள், நாம் தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் பயனுள்ளதாக ஆக்குவோம். சக்திகளையும் பயனுள்ளதாக ஆக்கினால் சதா சக்தி நிறைந்தவர்களாக இருப்போம். நம்முடைய ராஜ்யத்தில்
எந்த சக்திக்கும் குறைவிருக்காது. இயற்கை கூட நேரத்தின்படி காரியம் செய்யும். மரியாதைகளுக்கு உட்பட்டு காரியம் செய்யும். எனவே நாம் தன்னுடைய அனைத்து கஜானாக்களையும் முழுமையாக பயனுள்ளதாக ஆக்குவதில் கவனம் கொடுப்போம். இன்று முழு நாளும் நாம் 5 சொரூபத்தினுடைய பயிற்சியை செய்வோம். தன்னுடைய பாகியத்தை தன் எதிரில் பாருங்கள். தன்னுடைய தேவதா சொரூபத்தை பாருங்கள். நான் தேவதையாக இருக்கின்றேன். நான் மிக மிக பாகியசாலியாக இருந்தேன். எனது பூஜை சொரூபத்திலும் என்னுடைய ஜடமூர்த்தி கூட கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றது. என்னுடைய ஃபரிஸ்தா ரூபத்தின் மூலம் நான் உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கின்றேன். ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னுடைய 5 சொரூப பயிற்சியினை நன்றாக செய்து கொண்டிருப்போம். இதன் மூலமாக வீணானவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடலாம். ஓம் சாந்தி.